நம்ம தல விஜய் சாரு பட்டி தொட்டி எல்லாம் அவர் பெற்ற பாரு. கட்சிக்கு வந்த சோதனைய பாரு, அங்கே தாண்டா தலை நின்னாரு. அடி டண்டனகா டண்டனகா டண்டனகா. நேர்மையான ஆட்சி தருவாரு, சிஎம் அவர் தான் வர போறாரு. 26 ஜெயிப்பாரு, சிஎம் தான் அவர் விஜய் சாரு. அடி டண்டனகா நகா நகா. நம்ம தல விஜய் சாரு பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெற்ற பாரு. அடி டண்டனகா நகா நகா நகா. ஹோய் விஜய் ஜெயிப்பார், விஜய் சார் சிஎம் அவர் தான் 26, மாற்றமே கிடையாது. பாபா என் தலைவா நீ நான் ஒன்றல்லவா, ரசிகன் என்ற போதும் என் தலைவன் நீ அல்லவா. பாபா என் தலைவா நீ நான் ஒன்றல்லவா, ரசிகன் என்ற போதும் என் தலைவன் நீ அல்லவா. ஒரு தடவை ஜெயிப்பதெல்லாம் சரித்திரமாகாது. ஓஹோ தினசரி நீ ஜெயித்து விடு, திகளும் உன்னோடு ஏது முடியாது என்று கிடையாது. நீ மோதி 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 போராடு. விஜய் மை லவர். ஏங்க இந்த அளவுக்கு ஏங்க ஓடுறீங்க? நாங்க விஜய் பார்க்கறாங்க, தளபதி ஃபேன்ஸ் அவ்வளோ போய் பார்க்க போறோம், தலைவர் பார்க்க போறோம். தலைவர் வேற யாராவது தலைவருக்கு இந்த அளவுக்கு ஓடி இருக்கீங்க? இல்ல இவருக்கு தான் இப்படி ஓடுறோம். பாட்டு எதுக்கு இந்த அளவுக்கு ஓடி விஜயன் பார்க்க வேற தலைவருக்கு இத போல போடுறீங்க? அண்ணா ஏன் இந்த அளவுக்கு ஓடிறீங்க? தளபதி பார்க்கதானா, வேற என்னவா இருக்குங்கிறீங்க? வேற ஏதாவது தலைவருக்கு இந்த அளவுக்கு ஓடி இருக்கீங்களா? இல்லைண்ணா. ஏன்னா இந்த அளவுக்கு ஓடி வந்து பார்க்கணும்னு எதுனால? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே. நன்றி. கண்டிப்பா. ஆனால் ஏன் ஓடிறீங்க? என் தலைவரை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ தருமபுரியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். என் தலைவர்னா என் உயிர், எல்லாமே என் தலைவன் தான். சரிங்களா? விஜயை பார்க்குற தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷத்தில் வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. பயம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வைப் எப்படி இருக்கு? வைப்பு தரமா இருக்குதுங்க. அதிர போகுது. அடுத்த சிஎம் எங்க தளபதி தான். அவசரமா எங்க போறீங்க? விஜயை பார்க்க தான் போறோம். ஏங்க இந்த அளவுக்கு ஓடி வரீங்க? ஆமா போயிட்டாருன்னா என்ன பண்றது? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என்னால் அதை பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. நான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணேன், இருந்தாலும் என்னால் பார்க்க முடியல. அதனால நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு பார்ப்பேன்னு நான் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக பார்ப்பேன். ரொம்ப எல்லாமே பார்க்க முடியலையே, இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக முடியலையேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்கு. நான் கண்டிப்பாக போய் நான் அவரை பார்ப்பேன். கண்டிப்பாக பார்த்துருவேன், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பாத்துருவேங்கண்ணா. கண்டிப்பா அவர் தாங்கண்ணா ஆட்சிக்கு வருவாரு. யாரும் வர முடியாது, எங்க தலைவர் தான் வருவாரு, தளபதி தான் வருவாரு. அவங்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தளபதி சூப்பரா இருந்துச்சு, அதிரடியா இருந்துச்சு. 2026 கண்டிப்பா தளபதி மட்டுமே. 2026 சிஎம் பேசுங்க. தளபதி பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரை வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கதே பெரிய விஷயம். மதுரை மாநாடு, கரூர் மாநாடு எதையுமே மிஸ் பண்றதே இல்லை. அடுத்து எங்க திருப்பூர் மாநாடு கெத்தா பேசினாரு. அவரோட கெத்து எங்களுக்கு ஒரு மாசம் இருந்துச்சு. செம்ம. சீமான் தொழிக 2026 நாம தான். அந்த சாட்ட பையன் வந்தானா இங்க வர சொல்லுங்க. அந்த பரதேசி நாய 26 நம்ம தான் அடிச்சுட்டு இருக்கிறோம். ரெட் அண்ட் பிளாக். ஈரோட்ல டிஎம்கேவே வரக்கூடாது. நான் மாற்றம் உண்டாகும்னா டிவிகே விஜய் வாழ்க. 2026 டிவிகே 2026 டிவிகே மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அவர் மட்டும்தான் தளபதி விஜய். அவர் தான் நாளை முதலமைச்சர், என்றும் முதலமைச்சர் அவரே தான். முதல்வர் டிஎம்கே பிளாஸ்டர் டிஎம்கே டிவிகே வெளியே போ, டிவிகே வெளியே போ, டிவிகே வெளியே போ, டிவிகே வெளியே போ, டிவிகே வெளியே போ.
எல்லாம் தெரியுமா பேசுறீங்க அவனை விஜய் பத்தி பேசிட்டு உனக்கு என்னடா தெரியும் அரசியல் பத்தி சும்மா அவனை யாரா பார்த்தா எங்க பாட்டம் தெரியும் போட்டம் தெரியுங்க எப்ப வெப்பரா அவனுக்கு தெரியும் அவருக்கு யாரை பார்த்து சொல்றாம போட பாட்டன்ட்டு உனக்கு தெரிஞ்சா பேசு இல்லைன்னா விஜயனை பத்தி பேசாத அரசியல் பத்தி உனக்கு தெரிஞ்சா பேசு என்ன விடு வர ஊரே கேட்டுட்டு விஜயனை பத்தி பேசாத அவன் இப்ப பாரு இந்த வாடுறா இப்ப மாநாடு பேசுற பா இப்ப வாடுறா அண்ணனுக்கு எப்படி பேசுகிறான் தெரியும் உனக்கு என்னடா பேசுற மாதிரி புரியுங்க நீலாம் அவனு முன்னாடி ஈரோடு மண்ணில கால் எடுத்து வச்சாத திமுக ஈரோடு மண்ணில கால் எடுத்து வச்சிடாத இனிமே செத்துருவேன் ஈரோடு மண்ணில கால் எடுத்து செத்துருவேன் தளபதி தான் ஒன்லி தமிழக வெற்றிக்கழகம் மட்டும்தான் தமிழகத்தை ஆளும் இது உண்மையான ஒரு சக்தி தெரியுங்களா தூய சக்தி டிவிகே மட்டும் வெற்றி பெறும் டிவிகே தான் வெற்றி பெறும் வெற்றி தான் டிவிகே தான் டிவிகே அண்ட் டிஎம்கே தான் போட்டியே ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஐயா எவனுமே கிடையாது எங்களுக்கு வேலையே வந்து பாத்துக்கோ எங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு மெயின் விவசாயத்துக்கு ரெண்டே பொருள் தேவை உர விலையும் டீசல் விலையும் இது மெயின் கண்டிஷா குறைச்சாகணும் இப்போ டிஏபியில் ஒரு மூட்டை 1500 விற்கிறாங்க இப்போ ரொம்ப கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு மானியம் கொடுத்தாங்க இப்போ மானியங்கன்னு எதுவுமே தரது கிடையாது அதனால வந்து கேட்டால் மானியங்களுக்கு எதுவும் தர கிடையாது மத்திய தர இங்கேயும் தர கிடையாது அதனால நம்ம ஒருத்தர் நாங்கள் தான் பகல் கொள்ள தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் திமுக தான் இந்த விஜய் வேணும்னு தான் வரேன் நான் ஐயா எங்க ஊர்ல டீசல் விலை 50 லிட்டருக்கு 5 ரூபா ஏற்றினா எங்கள் வண்டியை நான் ரெகுலர் ஓட்ட வேண்டிய 52 கணக்கு சொல்லி 500 ஏற்றுறாங்க 100 ஏற்றுறாங்க ஒரு மணிக்கு அதான் ஏற்றோம்னா உட்காந்து கேட்டா ஆனால் அந்த செலவு வருது இந்த செலவு வருது எனக்கு ஒன்றுமே இல்லைன்னாங்கிறாங்க எல்லாம் இந்த கவர்மெண்ட் மானியம் தராங்களா அந்த மானியத்தை கட் பண்ணி இது வேண்டி தானே இப்போ உனக்கு இலவச பஸ்ஸில் யார் கேட்டா திருட்டு திமுக ஃப்ரீ பஸ் யார் கேட்டா உங்களை யார் ஃப்ரீ பஸ் தர சொன்னது ஃப்ரீ பஸ் தர சொன்னது யார் உங்களை நீங்களா வேணும் செஞ்சீங்க அதனால வந்து இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு இத்தனை கோடி நட்டாங்கிறாங்க கடைசியில் கண்டக்டர் டிரைவர் படி போட போச்சு எல்லாம் ஒட்டுமொத்தம் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு படி காசு பூரா அவன் என்ன கேட்டாங்க வெறும் பெண்களுக்கு பூரா நான் டிக்கெட் கொடுத்து வெறும் தான் உதவி போட்டு போறாங்கிறாங்க ஐயா பிங்க் பஸ் அப்பப்ப பிரேக் டவுன் ஆகுங்க ஐயா சரி பண்ணுங்க ஐயா முடிஞ்சா இல்லனா எங்க எனக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னு கேட்டாங்க யாராவது நீ ஏன் தரேன்னு சொல்ற கழண்டு விடுது ஐயர்லாம் கழண்டு விடுது தன்னால சொல்லுங்க ஐயா அதெல்லாம் தாரா பஸ் கொண்டாங்க நல்ல சக்தி டிஎம்கே தீய சக்தி பொதுமக்கள் ஓட்ட மாத்தி போடுங்க அவ்வளவுதான் காசு வாங்கி இனிமே ஈரோடு வந்து தளபதியோட கோட்டை கண்டிப்பா எல்லாரும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம் இனிமே எல்லாருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு டிவிகே ஓட்டு போடுவோம் எங்க அண்ணா விஜய் தலைவர் விஜய் வாங்க நம்ம தலைவர் விஜய் வாங்க நம்ம தான் 2020 நல்லா இருந்ததுங்க வைபா இருந்தது உங்க மண்ணுக்கு வந்திருக்காரு எப்படி இருக்கு ப்ரௌடா ஃபீல் பண்றோம் அது மட்டும் இல்ல எங்க மண்ணுக்கு வந்து நல்லாவும் பேசியிருக்கு சிஎம் ஆயிடுவார் அடுத்து கண்டிப்பா அடுத்த சிஎம் அவர்தான் அடுத்த சிஎம் இல்ல என்ன சொன்னாரு எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுங்க என்ன சொன்னாருன்னா டிஎம்கே எப்படி ஆட்சி பண்றாங்கன்றத சொன்னாங்க நான் வந்தா நான் என்ன பண்ணுவேன்றதையும் சொன்னாரு ஈரோடு மக்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா ஈரோடு மக்களுக்கு அவர் எல்லா இடத்துக்கும் எங்க கடனை சொன்னார் பெரியாரை பத்தி சொன்னாரு எல்லாத்து பற்றி பேசுகிறாரு நல்ல மனுஷரு இவர் வந்தால் நல்லாவே இருக்கும் நாங்கள் ஜோசிக்காரர் தான் ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் மாநாடு வெறித்தனானே போட்டு பொலன்னு முடிஞ்சிடாது என்ன ஆப்போசிட்டில் வச்சு டிஎம்கே பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் வச்சு குத்துன்னு குத்தி பிசுறு தட்டிட்டாரு அதே மாதிரி இருந்த எல்லா டவுட்டுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு நான் வேற என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே அரசியல்னா இதுதானே டிவிக்கே தானே தமிழக வெற்றிக்கழகம் தானே அரசியல் இவங்களாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே அரசியலுங்கிற பேரில் தான் சொன்னால் தந்தை பெரியார பேரை வச்சு சுற்றி எல்லா ஊழலும் இவங்க தான் பண்ணிருக்காங்க தெளிவாக புரிய வச்சுட்டாரு எங்களுக்கு எல்லாருமே எங்கள் ஓட்டு 2026 எங்கள் தலைவரை உட்கார வைக்கிறோம் நாங்கள் மக்களாட்சி மலரும் டிவிக்கே விஜய் சிஎம்மா நிப்பாரு நாங்கெல்லாம் ஜெயிக்க வச்சிருவோம் ஆமா குடும்பம் எல்லாத்தையும் நிக்க வைப்போம் சிஎம்மா உட்கார வைப்போம் அப்புறம் திமுக காலி கன்ஃபார்ம் திமுக காலி